السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நீண்ட விடுமுறைக்கு பின்னால் எமது இந்த மார்க்க விளக்க வகுப்பை இன்று நாம் ஆரம்பித்திருக்கிறோம். எமது இந்த புதன்கிழமை வார மார்க்க வகுப்பு விளக்க வகுப்பில் தொடராக நாங்கள் ஜுஸு அம்மையுடைய சிறிய சூறாக்களை விளக்கத்துக்கு எடுத்து வருகிறோம். அதிலே கடந்த வகுப்பில் சூரத்துல் துஹாவை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக 92வது அத்தியாயமாக அல் குர்ஆனிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய சூரத்துல் லைல் என்கின்ற அத்தியாயத்தை இன்றைய வகுப்பிலே விளக்கத்துக்கு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். சூரத்துல் லைல், லைல் என்றால் இரவு என்ற அர்த்தம். அப்போ இந்த சூறாவுக்கு சூரத்துல் லைல், இரவு என்ற பெயரிலேயே இந்த சூரா அல் குர்ஆனிலே பதியப்பட்டிருக்கிறது. அதனுடைய முதலாவது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இரவை கொண்டு சத்தியம் செய்கிறான். எனவே அந்த வார்த்தையே இந்த சூறாவுக்கு பேராக அமைந்திருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் படித்த சூறாக்களிலெல்லாம் இறைவன் சில அற்புதமான முக்கியமான அவனுடைய படைப்புகளை அவனுடைய அந்த காலங்களின் மீது இறைவன் சத்தியம் செய்திருக்கக்கூடிய சூறாக்களை நாங்கள் நிறைய படித்தோம். அந்த வரிசையில்தான் இறைவன் இந்த சூறாவினுடைய முதலாவது வசனத்தில் வல்லைலி, இரவின் மீது சத்தியமாக, இதா யக்ஷா, அது இருளை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, அப்போ கார் இருளாக அந்த இரவு மாறும் பொழுது அந்த இரவின் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இரவை ஏற்படுத்துவது என்பது அல்லாஹ்வினுடைய ஒரு அத்தாட்சி. சில உலகத்தில் சில பகுதிகளில் சூரியனே உதிக்காமல் 6 மாத காலம் இரவாக 6 மாத காலம் பகலாக இருக்கக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அவர்களுக்கு அந்த இரவு நேரத்தில் அவருடைய அந்த வணக்கங்களை தொழுகைகளை எப்படி அமைத்து கொள்வது என்ற ஒரு சட்டமும் மார்க்க சட்டமும் அது தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு அம்சம். ஆனால் இந்த இடத்தில் இரவு அவ்வளோ ஒரு முக்கியமானது. இரவிலே இறைவன் ஓய்வெடுக்குமாறு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மனித உடம்புக்கு ஒரு ஓய்வுக்கான ஒரு நேரமாக இரவை இறைவன் அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இரவிலிருந்து பாதுகாவல் தேடுங்கள் என்று கூட குர்ஆனிலே இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த இரவு சூழ்ந்து கொள்கின்ற அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுவதற்கான துஆக்கள் வழிமுறைகள் இஸ்லாமியர்களுக்கு சொல்லித் தருகிறது. அப்போ இந்த இடத்திலே இரவின் மீது சத்தியமாக அது சூழ்ந்து கொள்ளும் பொழுது, அதே மாதிரி வன்னஹாரி என்றால் பகல் பொழுதின் மீது சத்தியமாக, அது தஜல்லா என்று சொன்னால் இருளை, அந்த இருள் இல்லாத ஒரு வெளிச்சம். தஜல்லான்னு சொல்வது சூரியன் நடு உச்சியை அடைகின்ற அந்த பகல் பொழுது, அந்த வெளிச்சத்தை கொண்டு வருகின்ற பொழுது அந்த பகல் பொழுதின் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்போ பகலின் மீதும் சத்தியம் செய்கிறான், இரவின் மீதும் சத்தியம் செய்கிறான். சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா ஹலக்க ذكر والأنثى, அவன் தான் ஆணையும் பெண்ணையும் படைத்திருக்கிறான். ஆண் என்ற ஒரு பிரிவினர், அதே மாதிரி பெண்கள், மனிதர்களிலே 2 சாராரை இறைவன் படைத்திருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இதில் முதலாவது அல்லாஹ் தஆலா ஆதமையும் ஹவ்வாவையும், ஆதம் ஹவ்வான் 2 பேருடைய அந்த பரம்பரை தான் இந்த உலக மக்கள். அப்போ அல்லாஹ் தஆலா முதலாவது ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் படைத்ததாக அல்லாஹ் தஆலா இதனிடத்திலே சொல்கிறான். ஆணை பெண்ணை படைத்தது இறைவனுடைய ஒரு அற்புதம். முதலாவது இந்த உலகத்துக்கு மனித சமூகத்தை படைக்கிற நேரம் முதலாவது ஆதமை படைக்கிறான். அவருடைய விழா எலும்பிலிருந்து
ஒரு பெண்ணை படைக்கிறான். அப்போ ஆண் பெண் என்கின்ற அந்த வித்தியாசத்தை இறைவன் ஏற்படுத்தியிருப்பது இறைவனுடைய ஒரு அத்தாட்சியாகத்தான் இந்த இடத்துல இறைவன் சொல்கிறான். சொல்லிட்டு சொல்கிறான், இன்ன சயக்கும் லஷத்தா, உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய செயல்பாடுகள் பலதரப்பட்டதாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் எல்லாரும் ஒரே நிலையில் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய திறமைகள் துறைகளுக்கு ஏற்ப அவங்களோட முயற்சிகள் வித்தியாசமாக இருக்கும். அவங்க எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும். இந்த உலகம் தானாக இயங்காது. இந்த உலகத்தை இயங்குறதுக்கு இறைவன் மனிதனை படைச்சிக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு இறைவன் வித்தியாசமான ஆற்றல்களை கொடுத்திக்கிறான். அப்போ அந்த ஆற்றல்களை கொண்டு மனிதன் என்ன செய்வான், அவனுடைய முயற்சிகள் பலதரப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு சொல்கிறான், மேலும் ஃபஅம்மாமன் நஅதா வத்தகா, யார் அவனுக்கு இறைவன் வழங்கியவற்றை கொண்டு கொடுத்து அதே போல பாவங்களை விட்டும் தவிர்ந்து தன்னை பாதுகாத்து கொண்டு இறையச்சத்தோடு வாழ்கிறானோ, வஸத்தக பில் ஹுஸ்னா, அவன் அவனுக்கு இறைவன் வழங்கக்கூடிய அந்த சுவனத்தை அவன் உண்மைப்படுத்தி விட்டான். வஸத்தக பில் ஹுஸ்னா அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்கிறத நான் பார்க்குறோம். அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய அந்த ஹுஸ்னா, சிறந்ததை நல்லதை அவன் உண்மைப்படுத்தி விட்டான். அப்போ இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்ததை அவன் கொடுத்து தர்மம் செய்து இறையச்சத்தோடு வாழ்ந்தால் அவனுக்கு அல்லாஹ் தஆலா நல்லதை கொண்டு ஹுஸ்னாவை கொண்டு அவனுக்கு என்ன செய்கிறான், இறைவன் வாக்களிக்கிறான். அந்த வாக்களித்த அந்த ஹுஸ்னாவை அவன் உண்மைப்படுத்திக்கிட்டான், மனுஷன் உண்மைப்படுத்திட்டான். ஹுஸ்னான்னு சொல்கிறதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தப்சீர், அதே மாதிரி முஜாஹிதுன்னு சொல்லக்கூடியவருடைய தப்சீர் என்ன வருதுன்னு கேட்டால் சொர்க்கத்தை கொண்டு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த இடத்துல ஹுஸ்னான்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். அதை தொடர்ந்து ஃபசனு யஸ்ஸிருஹு, நாங்கள் இந்த மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் இலகுபடுத்தி கொடுப்போம். ஃபசனு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, யுஸ்ரான்னு சொன்னால் லேசு, இலகுபடுத்தி நாங்கள் அவனுக்கு என்ன செய்வோம், இந்த உலகத்தை நாங்கள் கொடுப்போம். அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்களில் அவன் ஈடுபடுவதற்கு இந்த உலகத்தை நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் இலகுபடுத்தி கொடுப்போம். அப்போ யாருக்கு இது கிடைக்கும்னா, அல்லாஹ்வுக்காக மற்றவர்களுக்கு கொடுத்து இறையச்சத்தோடு வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த சிறப்புகளை சொல்கிறான். அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் என்ன செய்வோம், இலகுபடுத்தி கொடுப்போம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்ததாக சொல்கிறான் பாருங்கள், இந்த கொடுத்து அல்லாஹ்வோட இறையச்சத்தோடு வாழ்கிறவங்களுக்கு இப்படி ஒரு இலகுபடுத்துதல் இருக்குது. அல்லாஹ் இடத்துல ஹுஸ்னா இருக்குது. ஹுஸ்னாண்டா சொர்க்கம் இருக்குது, சிறந்த நன்மைகள் பாக்கியங்கள் இருக்குது. அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா 8வது வசனத்தில் சொல்கிறான், அம்மாமன் பகில, யார் கஞ்சத்தனத்தோடு வாழ்கிறானோ, கருமித்தனத்தோடு வாழ்கிறானோ, என்னது நன்மையான விஷயங்களுக்கு செலவழிக்காமல் இருக்கிறானோ, வஸ்தகுனா, அவன் அல்லாஹ்வுடைய அந்த கூலியை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலாவுடைய நன்மையை அவன் ஆசை வைக்காதவனாக இருக்கிறான். அதனால தான் அவன் இந்த தர்மம் செய்யாமல் இருக்கிறான். கொடுக்காமிக்கிறதுக்கு காரணம் என்ன, அவனோட சொத்து அழிஞ்சிரும்னு அவன் பயப்படுறான். அப்போ தர்மம் செய்தால் அல்லாஹ்வுடைய நன்மை கிடைக்கும்ன்றத அவன் தேவையற்றவனாக இருக்கிறான். எனவே அவன் என்ன செய்கிறான், கஞ்சத்தனத்தோடு வாழ்கிறான். வகல்தப பில் ஹுஸ்னா, அது மட்டுமல்ல, இறைவன் அவனுக்கு ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த ஹுஸ்னாவை, சொர்க்கத்தை அவன் பொய்ப்பிக்கிறான். சொர்க்கத்தை மறுமையை பொய்ப்பிக்கிறவன் தான் என்ன செய்வான், கஞ்சத்தனமாக இருப்பான். சூரத்துல் மாஊனில் வரும், அரைத்தல்லதி யுகது பித்தீன் பதாலிக்கல்லதி எதுல் யத்தீம், நீங்கள் மறுமையை பொய்ப்பித்தவனை பார்க்கலையா, அவங்க ஏழைகளை கடிந்து கொள்வார்கள், அனாதைகளை கடிந்து கொள்வார்கள். அவங்க எதுல் ஏழைகளை கடிந்து கொள்வார்கள். அடுத்தது பிறருக்கு கொடுப்பதற்கு தூண்டவும் மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அதே வரிசையில் தான் இந்த இடத்துல பகீல்தனம் பண்ணக்கூடியவங்க, கஞ்சத்தனம் பண்ணக்கூடியவர்கள் அந்த ஹுஸ்னாவை பொய்ப்பிக்கிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவங்களுக்கு ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் உஸ்ரா, அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் இறைவன் கஷ்டத்தை ஏற்படுத்துவான். நலவின் பக்கம் போவது அவங்களுக்கு கஷ்டமாயிக்கும்.
இந்த உலக வாழ்க்கையில் அவனுக்கு என்ன செய்வான், அல்லாஹ்வுடைய திருப்தியின் பக்கம் போக மாட்டான், நரகத்தின் பக்கம் அவனுடைய செயல்பாடுகளை இறைவன் அமைச்சு கொடுப்பான். அப்போ பாவமான காரியங்கள் பக்கம்தான் அவன் போவான். இந்த உலக வாழ்க்கை அவனுக்கு கஷ்டமாயிக்கும் என்றத நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வேற ஒரு இடத்துல சொல்கிறான், ஃபமன் ஆரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. யார் என்னுடைய திக்ரை, அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனை யார் புறக்கணிக்கிறாரோ அவருக்கு இந்த உலக வாழ்க்கையை நான் கஷ்டத்தை கொடுப்போம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ உலக வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், உலக வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி கிடைக்கிறன்றது அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனை, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்களை புறக்கணிக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல இவன் மறுமையை பொய்ப்பிக்கிறான். மறுமைன்னு சொன்னால் அந்த சொர்க்கத்தை, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த இன்பங்களை பொய்ப்பிக்கிறதுனால அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், கஷ்டத்தை கொண்டு லேசுபடுத்துவான். அப்படின்னா கஷ்டமான விஷயங்கள் இந்த உலகத்தில் கஷ்டம் தான் அவனுக்கு இலகுவாகிக்கும். அப்படின்னா பாவம் செய்கிறதுக்கு அவனுக்கு லேசாயிரும், பாவத்தின் பக்கம் அவனுக்கு இலகுபடுத்தப்படும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒமா யுகுனி அன்ஹு மாலுஹு இதா தரத்தா. அல்லாஹ் தஆலா அடுத்ததாக சொல்கிறத பாருங்கள். ஒமா யுகுனி அன்ஹு மாலுஹு, அவனுடைய பணம் அவனுக்கு பயனளிக்காது. இதா தரத்தா, அவன் இந்த உலகத்தில் அழிகின்ற பொழுது, அவனுக்கு அழிவு ஏற்படுகின்ற பொழுது, மரணம் ஏற்படுகின்ற பொழுது அவனுக்கு அவனுடைய சொத்து செல்வங்கள் அவனுக்கு பயனளிக்காது. அவன் ஏழைகளுக்கு கொடுக்காமல் சேர்த்து வச்சுக்கிறான், அது அவனுக்கு எந்த பயனும் அளிக்காது. வமா யுகுனி அன்ஹு மாலுஹு இதா தரத்தா அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த இதா தரத்தாண்டா இதா மாத்த, அவன் மரணிக்கின்ற பொழுது அல்லது இந்த உலகத்தில் அவனுக்கு ஒரு அழிவு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது அவனுக்கு அவன் சேர்த்து வச்ச சொத்து என்ன செய்யாது, பயனளிக்காது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி இந்த சூரத்துல் ஹுமஸால வரும், அந்த நீங்கள் சொத்து சேர்த்தது உங்களுக்கு பயனளிக்காது. வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில் ஹுமஸா அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்ததா, சொத்துக்களை அவன் சேர்த்து வச்சு எண்ணிக்கொண்டு இருப்பான், அவனுக்கு அது பயனளிக்காது அப்படின்னு சொல்லக்கூடியதை நாங்கள் பார்க்கணும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன அலைனா லல் ஹுதா, எங்களுக்கு நேர்வழி காட்டுவது தான் எங்களிடம் உள்ளது. நாங்கள் அவனுக்கு நேர்வழி காட்டுவோம், எங்கள்கிட்ட இருக்கிறது நேர்வழி. அப்போ அவன் நேரான வழியில் போவது இந்த குர்ஆனை படிப்பதன் மூலம் அவனுக்கு கிடைக்கும். எது ஹலால், எது ஹராம், எது சரியான நேரான பாதை, எது வழிகட்ட பாதை என்பது தெளிவுபடுத்துறது தான் எங்களுக்கு உள்ளது. அப்போ அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறானே குர்ஆனில், வஹதைனாஹுன் நஜ்தைன், நாங்கள் அவங்களுக்கு 2 வழிகளை காட்டுவோம், ஒன்று நேரான வழியாய்க்கும், இல்லாட்டி வழிகட்ட வழியாய்க்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். அடுத்ததாக வ இன்ன லனா லல் ஆஹிரதி வல் ஊலா, எங்களுக்கு என்னது மறுமை தான் சிறந்தது, மறுமையுடைய வாழ்க்கை தான் என்னது சிறந்தது இந்த உலகத்தை விட. வ இன்ன லனா லல் ஆஹிரத வல் ஊலா அப்படின்னா இந்த மறுமை தான் இப்போ இருக்கிற இந்த உலகத்தை விட என்னது அதுதான் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபஅன்தர்துக்கும், மக்காவாசிகளை பார்த்து சொல்கிறான், ஃபஅன்தர்துக்கும், நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இறங்கக்கூடிய வசனம், மக்காவாசிகளை பார்த்து சொல்கிறான், அவங்க சொத்து செல்வங்கள் சேர்த்து வைக்கிறாங்க, மார்க்கத்தை புறக்கணிக்கிறாங்க, நபியை புறக்கணிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன், நாரன் தலல்லா, சுட்டெரிக்கக்கூடிய நரகத்தை கொண்டு உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன், அந்த நரகத்துடைய வேதனையை தண்டனையை கொண்டு நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா, துர்ப்பாக்கிய குணம் கொண்ட கெட்ட மனிதனை தவிர வேறு யாரும் அதில் நுழைய மாட்டார்கள். அந்த நரகத்தில் நுழையிறவன் பாக்கியமற்றவனாக இருப்பான், பாக்கியம் பெற்றவன் என்னது துர்ப்பாக்கியம் உடையவனாக இருப்பான். அவனுக்கு அல்லாஹ்வோட நேர்வழி கிடைச்சிக்காது, அவன் வழி கேட்ட விலைக்கு வாங்கியிருப்பான்.
இந்த மாதிரியான மனிதர்கள் தான், இந்த மாதிரியான மோசமான மனிதன் தான் என்ன செய்வான், அந்த சுட்டரிக்கக்கூடிய நரகத்துக்குள்ளே நுழைவான். அல்லதி அந்த மனிதன் கதப வதவல்லா, நபியை பொய்ப்பித்தான், இஸ்லாத்தை புறக்கணித்தான். நபியை பொய்ப்பித்து இந்த மார்க்கத்தை விட்டும் என்ன செஞ்சிட்டான், அவன் மார்க்கத்தையே புறக்கணித்து வழி தவறி பெய்துட்டான். எனவே அவன் நரகத்திலுக்கு அவன் தான் போவான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு சொல்கிறான், வசையு ஜன்னபுஹா அல் அத்கா, இறையச்சவான் இந்த துர்ப்பாக்கியவானை விட்டும் தூரமாகுவான், அவன் பக்கம் நெருங்க மாட்டான். யாரு? இறையச்சவான், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன் இந்த துர்ப்பாக்கிய செயல்களிலிருந்து தன்னை தூரமாக்கி கொள்வான். பாவமான செயல்கள், நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செயல்களை கொண்டு என்ன செய்வான், தன்னை ஒதுக்கி கொள்வான், தன்னை தூரமாக்கி கொள்வான். தன்னை பாவத்தை விட்டும் தூரமாக்கி கொள்பவன் தான் இறையச்சவான். இறையச்சத்துக்கான அடையாளம் என்ன? பாவத்தை விட்டும் தன்னை தூரமாக்குறது, நன்மையான விஷயங்கள் பக்கம் தன்னை நெருக்கிறது. அல்லதி அவன் யுத்தி மாலஹு யதஸக்கா, அவனுடைய இறைவன் அவனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு அவன் என்ன செய்வான், தன்னை தூய்மையாக்கி கொள்வான். அதை ஏழை எளியவர்கள் கொடுத்து தர்மம் செய்வதன் மூலமாக தன்னை என்ன செய்வான், தன்னுடைய பொருளாதாரமும் தூய்மையாகும், தன்னையும் அவன் என்ன செய்வான், தூய்மைப்படுத்தி கொள்வான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்குறோம். சரி, அப்போ இதில் ஒமாலி அஹதின் இந்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா, ஒமாலி அஹதின் இந்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா அப்படின்னு சொன்னால், இதில் வேறு யாருக்கும் அல்லாஹ் தஆலா எந்த ஒரு நிஅமத்தையும் கொடுக்கல, அந்த நிஅமத்துக்கு இறைவன் கூலி கொடுக்காமல் இல்லை. இறைவன் எந்த நிஅமத்து கொடுத்தாலும் அந்த நிஅமத்துக்கான கூலியை, நட்கூலியை இறைவன் என்ன செய்வான், அவனுக்கு வழங்காமல் இருக்க மாட்டான். யார் பிறருக்கு உதவி செய்கிறாங்களோ, பிறருக்கு இறைவன் அவனுக்கு கொடுத்ததை கொண்டு என்ன செய்கிறாங்க, உதவிகளில் செய்கிறாங்களோ அவங்களுக்கான கூலி கிடைக்கும். எப்படி கூலி கிடைக்கும்டா, எப்படி அவங்களுக்கு கொடுப்பான்டா, இல்லப்திகா வஜ்ஹி ரப்பிஹில் அலா, உயர்வான அவனுடைய இறைவனுடைய திருமுகத்துக்காக யார் இறைவனுடைய நிஅமத்துக்களை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் கூலி கொடுக்கப்படும். அப்போ இஹ்லாஸோடு அமல் செஞ்சால் தான் என்ன செய்யும், கூலி கிடைக்கும். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்காக யார் முயற்சி செய்கிறாங்களோ அவனுக்கு தான் என்ன செய்யும், அந்த உயர்வான கூலி கிடைக்கும். வல சௌஃப யர்தா, பிறகு அவன் அதை பொருந்தி கொள்வான். நிச்சயமாக சொர்க்கத்தில் என்ன செய்வான், அவன் அதை திருப்தி அடைவான், பொருந்தி கொள்வான். இந்த உலகத்தில் எந்த நிஅமத்து ஒரு மனுஷனுக்கு கிடைக்குதோ அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக அவன் அதை செலவழித்தால் அவனுக்கு என்ன செய்யும், கூலி வழங்கப்படும். எந்த நிஅமத்து அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்திக்கிறானோ அந்த நிஅமத்துக்களை அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக அவன் இந்த உலகத்தில் பயன்படுத்தினால், செலவு செய்தால் அவனுக்கு அது என்ன செய்யும், மறுமையில் பயன் தரும். அதை அவன் மறுமையில் கண்டுகொள்வான், மறுமையில் அவன் என்ன செய்வான், பொருந்தி கொள்வான் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். எனவே இந்த சூறாவில் இந்த சூரத்துல் லைலில் வந்து 21 வசனங்கள் வந்து 21 வசனமும் மிக சின்ன சின்ன வசனங்களாக இருந்தாலும் இது மிக முக்கியமாக எங்களோட அன்றாட வாழ்க்கையுடைய சில இயல்புகளை எங்களுக்கு சொல்லித்தருது. நாங்கள் நேரான வழியில் போனால், நேரான பாதையில் போனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளும், நாங்கள் பிழையான வழியில் போனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மறுமையுடைய நிகழ்வுகளையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த சூறாக்குள்ளே சுருக்கி வச்சுக்கிறான். அப்போ அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை, அருள்களை நாங்கள் பிறருக்கு கொடுப்பதன் மூலம் என்ன செய்யலாம், எங்களுக்கு சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்ளலாம். நாங்கள் எப்போ அதை கொடுக்காம கஞ்சத்தனத்தோடு நாங்கள் வாழ்ந்தால், அதை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், அதை நாங்கள் பிறருக்கு கொடுப்பதை விட்டும் தடுத்து கொண்டால்
அதுவே நரகத்துக்கு போகிறதுக்கு கூட அது காரணமாக என்ன செஞ்சிடும், அமைஞ்சிரும். அப்போ மறுமையை நம்பக்கூடியவர்களுக்கு, சொர்க்கம் நரகம் ஒன்று இருக்குன்ற நம்பக்கூடியவர்களுக்கு ஒரு அடையாளமாக தர்மத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், செலவு செய்வதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ யாருக்கு மறுமையுடைய சிந்தனை இருக்குமோ, நரகத்தை பற்றிய பயம் இருக்குமோ, சொர்க்கத்தை பற்றிய ஆசை இருக்குமோ, அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக செலவழிப்பான், தர்மங்களில் ஈடுபடுவான். அதன் மூலம் அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையில் அவனுக்கு சொர்க்கத்துக்குரிய பாதையை இலகுபடுத்துவான். நன்மை செய்கிறதுக்கு இறைவன் வந்து இலகுபடுத்தி கொடுப்பான். நன்மையான விஷயங்கள் செய்கிறதுக்கு அவனுக்கு உள்ளம் விரும்பும். ஆனால் மறுமையை புறக்கணிக்கிறவங்க, மறுமையை நிராகரிக்கிறவங்களுக்கான அடையாளமாக இந்த உலக வாழ்க்கையில் நன்மையான காரியங்களில் செலவழிக்காமல், தன்னுடைய கையை இறுக்கி கொண்டு நன்மையான விஷயங்களுக்கு தர்மங்களில் ஈடுபடாமல், நல்ல விஷயங்கள் நல்காரியங்களுக்கு செலவழிக்காமல் இருந்தால் அவர்களுக்கு இறைவன் என்ன செய்வான்னா, இந்த உலகத்தில் பாவம் செய்கிற வழிகளை லேசுப்படுத்துவான். பாவம் இன்பமாக இருக்கும். பாவம் செய்கிறதுக்கு அவனுக்கு அதில் உள்ள இன்பம் நன்மை செய்கிறதை கிடைக்காது. பாவம் அவனுக்கு இலகுவாக்கப்படும். பெரிய பெரிய பாவமெல்லாம் சர்வ சாதாரணமாக செஞ்சிருவான். ஏன்னு கேட்டால் அவனுடைய உள்ளம் வந்து கெட்டு பேத்திக்கும், துர்ப்பாக்கியவானாக இருப்பான். எனவே இந்த துர்ப்பாக்கியவான்கள் தான் நரகத்தில் நுழைவார்கள். யார் பாவத்தை வெறுத்து, பாவத்தை சுமையாக நினைத்து, அல்லாஹ்வை அஞ்சி பாவத்தை விட்டும் தன்னை ஒதுக்கி கொள்றானோ, இவன் தான் இறையச்சவான். இவன் வந்து இந்த துர்ப்பாக்கியவானை விட்டு தூரவாகி இருப்பான். இந்த பாவிகளோடு அவன் சேர மாட்டான். அவன் நன்மை செய்யக்கூடிய மக்களோடு இருப்பான். நன்மை செய்யக்கூடிய தோழர்கள், நண்பர்களை அவன் தெரிவு செய்து கொள்வான். பாவிகளோடு தன்னை அவன் என்ன செய்ய மாட்டான், நெருக்கி கொள்ள மாட்டான். எனவே இந்த இதில் நாங்கள் பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை, இறையச்சத்தை நாங்கள் வளர்த்து கொள்றதோட இறையச்சவான்களோட நாங்கள் எங்களை சேர்த்துக்கொள்வது. எனவே தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எங்களோட கேட்கக்கூடிய ஒரு துவால, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத் அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ் என்ன செய், எங்களுக்கு நீ ரப்பனா ஹப்லனா, எங்களோட மனைவிமார்களில், எங்களோட பிள்ளைகள், எங்களோட பரம்பரை, எங்களோட பிள்ளைகள், எங்களோட பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பெற்றோர்கள், உறவினர்கள், அந்த அந்த ரிலேஷன், அந்த குடும்பம், இதில் கண் குளிர்ச்சியை நீ ஏற்படுத்து. அது மட்டுமல்ல, எங்களை இறையச்சவான்களுக்கு தலைவர்களாக ஆக்கு. தக்வாதாரிகள், இறையச்சவான்களுக்கு தலைவர்களாக எங்களோட குடும்பத்திலிருந்து அல்லாஹ் நீ ஆக்கு அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்க சொன்னான். அப்போ இதில் என்ன அல்லாஹ் சொல்ல வரான்டா, இறையச்சவான்களாக எங்களை ஆக்கு, இறையச்சவான்களோடு எங்களோட சேரு, இறையச்சவான்களை வழிநடத்தக்கூடியவர்களாக எங்களோட குடும்பத்தில் உள்ள எங்களோட பரம்பரையில் நீ உருவாக்கு அப்படின்னு அல்லாஹ் துவா கேட்க சொல்கிறான். அப்போ இறையச்சவான்களோடு நாங்கள் சேர்ந்து இருக்கிறது ஒரு இபாதத். அல்லாஹ்கிட்ட அதை நான் கேட்கணும், யாரெல்லாம் எங்களை இறையச்சவான்களோடு சேர்த்துரு, முத்தகீன்களோட சேர்த்துரு, நல்லடியார்களோடு எங்களை சேர்த்துரு, எங்களோட பரம்பரையில் எங்களோட வம்சா வழியில் நல்லவர்கள் ஈக்கணும். நாங்கள் மௌத்தாயிருவோம், மறுமையில் அல்லாஹ் தஆலா நல்லவங்களையும் கெட்டவங்களையும் பிரிப்பான். அப்போ நாங்கள் நன்மை செஞ்சு நல்லவங்களாக இருப்போம், ஆனால் எங்களோட பரம்பரையில் சில கெட்டவர்கள் இருப்பாங்க, கெட்ட பாவம் செஞ்சவங்க இருப்பாங்க. மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான்டா, தந்தை நல்ல மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தால் தந்தையை சொர்க்க நல்ல மனிதர்களோடையும், மகன் அல்லது பேரன் பாவமான வழிகளில் ஈடுபட்டிருந்தாண்டா அவனை பாவிகளுடைய அந்த கூட்டத்திலே அல்லாஹ் பிரிப்பான். அப்போ நாங்கள் எங்களோட பரம்பரைக்காக, எமது வம்சாவளிக்காகவும் நாங்கள் துவா செய்யணும். சில நல்ல பெற்றோர்களுடைய பிரார்த்தனைகளின் மூலம் பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நேர்வழிப்படுத்துவான். பிள்ளைகள்கிட்ட அந்த நல்ல பண்புகளெல்லாம் ஏற்படுத்துவான். எனவே
எங்களுக்காக பிரார்த்திக்கிற மாதிரி எங்களோட குடும்பத்துக்காக பிரார்த்திக்கணும். அது மிக முக்கியமானது. எமது பரம்பரைக்காக நாங்கள் பிரார்த்திக்கணும். இப்போ சில நேரம் எங்களோட மூதாதையர்கள், எங்களோட பெற்றோர்கள் யாராவது ஒருவருடைய ஒரு நல்ல பிரார்த்தனை இன்றைக்கு எங்களுக்கு பயன் தரும். நாங்கள் மார்க்கத்தில் நேர்வழியில் போகிறதுக்கு எங்களுடைய யாராவது ஒரு நல்ல ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு எங்களோட ஒரு பாட்டனுடைய ஒரு பிரார்த்தனை காரணமாக இருக்கலாம். அப்போ நாங்கள் நினைப்போம், நாங்கள் கேட்குற துவா என்ன எங்களுக்கு அதை எப்போ ஆக போகுது. நாங்கள் கேட்குற துவா சில நேரம் எங்களுக்கு பின்னால் ஒரு எங்களுக்கு பின்னால் பல ஜெனரேஷனுக்கு பின்னால் ஒருத்தருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த பாக்கியத்தை கொடுக்கலாம். எனவே நாங்கள் துவா கேட்குற நேரம், யா அல்லாஹ் எமது பரம்பரைக்கு, என் பிச்சலத்துக்கு, என்னுடைய வாரிசுகளுக்கு நீ நேர்வழி காட்டு, அவங்களுக்கும் நீ என்ன செய், இந்த மார்க்கத்துடைய விளக்கத்தை கொடு. எனவே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது பிள்ளைகளுக்கு கேட்க சொன்ன துவாக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னையும் எனது பிள்ளைகளையும் எனது குடும்பத்தையும் இந்த சிலை வணக்கத்திலிருந்து தூரமாக்கு. வஜுனுபுனி வ பனிய அன் அபுதல் அஸ்னாம், என்னையும் எனது பிள்ளைகளையும் இந்த சிலை வணக்கத்தை விட்டும் தூரமாக்கு. தன்னை மட்டும் அவர் கேட்கல, தனது பிள்ளைகளை கேட்குறார். தனது பிள்ளைகள் மூலம் தன்னுடைய பரம்பரை, அந்த ஜெனரேஷன் மாறணும். அப்போ நாங்கள் எப்பயுமே எங்களுக்காக கேட்குறதோட எங்களோட குடும்ப உறவினர்களுக்காக, எமது வம்சாவளிக்காக நாங்கள் கேட்கணும். அல்லாஹ் தஆலா இப்போ எங்கள் மூலமாக எங்களோட மூலமாக இன்னும் எத்தனை பேர் இந்த வரைக்கிறாங்கன்னு தெரியாது. நாங்கள் இருக்கிறோம், எங்களோட புள்ள, எங்களோட புள்ளட புள்ள புள்ளட புள்ள புள்ளட புள்ளன்னு ஒரு பரம்பரையே வரப்போகுது. சரியா? நாங்கள் எல்லா பரம்பரையும் காண மாட்டோம். குறிப்பிட்டு ஒரு தலைமுறை 2 தலைமுறை காணலாம். அப்போ நாங்கள் எமது குடும்பத்துக்கு எம்மால் உருவாகக்கூடிய எமது பிள்ளைகளுடைய அந்த பரம்பரைக்கு யாரெல்லாம் நீ நேர்வழி காட்டுண்டா, எங்களோட வரக்கூடிய தலைமுறைகளில் மாற்றம், நல்ல தலைமுறைகளாக அது உருவாகிறதுக்கு நாங்கள் கேட்ட துவா காரணமாக அமையும். அதை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் வளமையாக பார்க்குறோம். சில இஸ்லாமிய அறிஞர்கள் அவங்களுடைய அந்த பரம்பரையை நீங்கள் பார்த்தா எல்லாம் அறிவாளிகளாகவே இருப்பாங்க. நல்ல ஏன்னு கேட்டால் அந்த தந்தையுடைய அந்த துவா பல தலைமுறைக்கு அந்த துவா அல்லாஹ் தஆலா கபூலாக்கிப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் வாப்பா அப்படின்னாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா எல்லாருமே நபிமார்களாகவே இருப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் எடுத்தால் எல்லாமே நபிமார்கள். அது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், பல தலைமுறைக்கு இப்ராஹிமுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். ரசூலுல்லாஹும் இப்ராஹிம் நபியுடைய பரம்பரை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழித்தோன்றலில் ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இது மிக முக்கியமானது. எமது தலைமுறைக்கு, எமது அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எதை விட்டு செல்கிறோம். சொத்து செல்வத்தை விட்டு செல்லலாம், பொருளாதாரத்தை சேர்த்து வச்சுட்டு போகலாம், அது பயனளிக்காது, அது உலகத்தோடு முடிஞ்சிடும். நேர்வழிக்கான துவாவை, பிரார்த்தனையை நாங்கள் அவங்களுக்காக விட்டு செல்லணும். அவங்களுக்காக நாங்கள் காட்டுற வழியில் மிக முக்கிய மார்க்கம் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை. ஏண்டா நாங்கள் நேர்வழியில் இருப்போம், எங்கள் வரக்கூடிய தலைமுறைகள் என்னென்ன கோலத்தில் இருப்பாங்கன்னு தெரியாது. அப்போ அதனால் சில எமது தலைமுறையினர் சரியான இல்லாட்டி வரக்கூடிய ஜெனரேஷன் மோசமான நிலையில் போவாங்க, வழிகாட்டல் இல்லாமல் போயிடுவாங்க. எனவே நல்ல மனிதர்களுடைய துவாக்கள் அவங்களுடைய குடும்பம் சீராகிறதுக்கு காரணமாக அமையும். அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்லையும் பல இடங்களில் சொல்கிறாங்க சம்பந்தமாக. நாங்கள் அது சில நிதர்சனமாக நாங்கள் பார்க்குறோம். நபிமார்களுடைய வரலாறு, நல்ல அறிஞர்கள் இமாம்களுடைய வரலாறுகளில் நாங்கள் அதை பார்க்குறோம். ஏன்னா சலாஹு துர்ரியா, பரம்பரையை சீராக்குவதற்கான பிரார்த்தனைகள் அது இருக்கணும். அந்த சிந்தனை இருக்கணும் முதலாவது எங்கள்கிட்ட. எங்களோட மூலம் உருவாகக்கூடிய பரம்பரை எல்லாம் நீ இந்த தீனுக்கு சேவை செய்யக்கூடிய பிள்ளைகளாக, இந்த தீனுக்கு உதவி செய்யக்கூடிய பரம்பரையாக
இறைச்சவான்களான குடும்பமாக எங்களாக்கு என் மூலம் வரக்கூடிய பரம்பரை அப்படின்னா உங்களோட புள்ளட புள்ள அந்த வரும் உங்களோட அப்படியே அந்த பரம்பரை ஒரு வறுமை அதுக்கு நீங்கள் தான் தலைவராயிப்பீங்க. இப்போ உங்களோட வாப்பட பரம்பரையில் நீங்கள் வாரீங்க. உங்களோட வாப்ப பார்த்தா அவங்க ஒரு ஜெனரேஷன் நீக்கும். அது யார்கிட்டையோ ஒரு நல்ல மனிதர் ஒன்று இருந்தார் அல்லாஹ் பயந்து ஒருத்தருடைய துவா சில நேரம் நீங்கள் இந்த மார்க்க விஷயத்தில் கூடுதலாக ஈடுபடுறதுக்கு அவருடைய துவா காரணமாக இருக்கலாம். அது யாருன்னு எங்களுக்கு தெரியும். அந்த அப்பா யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த பாட்டன் தெரியும். நாங்கள் குடும்பத்துக்கு விசாரித்து எங்களுக்கு விளங்கும். உங்களோட வாப்பா வந்து ஒரு ஆலிமா இருந்தார், அவர் ஒரு மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடியவராக இருந்திருக்கிறாரு. ஆனால் அடுத்த ஆக்களை பார்த்தா யாருமே அந்த மாதிரி ஈக்க மாட்டாங்க, சம்பந்தமே ஈக்காது. எங்களோட குடும்பத்தில் இப்படியா? ஆனால் அவருடைய துவா ஒரு 3-4 தலைமுறைக்கு புறவு கபூல் ஆகிக்கும். முன்னுக்குள்ளே 2-3 தலைமுறை மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாமே தான் இருக்கும். 4வது 5வது தலைமுறையில் எவனாச்சும் ஒருத்தன் என்ன செய்வான், ஒருத்தனுக்கு ஒரு அந்த மார்க்க அந்த அவனை வழி நடத்துவான். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அதுக்கு அவருடைய துவாவை சில நேரம் எல்லாம் காரணமாக ஆக்கியிருப்பான். எனவே நாங்கள் கேட்குற துவாக்கள் எமது குடும்பத்துக்காக எமது உறவினர்களுக்காக கேட்குறது மிக முக்கியமானது. அந்த பழக்கத்தை நாங்கள் என்ன செய்யணும், எங்கள் அன்றாட வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்திக்கணும். குர்ஆனில் பல இடங்களில் என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா இதை சொல்லிக்கிறோம். குர்ஆன் நாங்கள் தர்ஜுமா வாசி பார்க்கலே எங்களுக்கு விளங்கும். பரம்பரையை சீராக்குறது, எமது வம்சாவளியை நாங்கள் சீராக்குறது, அதுக்காக நாங்கள் அல்லாஹ்ட்ட துவா கேட்குறது, இது பெரிய ஒரு இபாதத். எனவே அல்லாஹ் தஆலா அந்த சிறந்த பாக்கியங்களை எமக்கும் எமது உறவினர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.